ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் எடுத்து ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே சூப்பரா தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே நைட்ல இருந்தே வந்துட்டு பட்டாசுலாம் அப்படியே விட்டுட்டு இருந்தான் என் பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட்டே வந்துட்டு ஒரு ஸ்வீட் பண்ணேன் ரசகுல்லா. ஸோ நம்ம சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட்டு போட்ட வீடியோவே வந்துட்டு ரசகுல்லா தான். ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. 2 லிட்டர் பால் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 லெமன் புழிஞ்சிருக்கேன். பால் திரிய வச்சிரணும். ஸோ திரிய வச்சதுக்கப்புறமா அத வந்துட்டு ஒரு துணியில போட்டு அத நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் போறக்காக. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஜன்னல்லயோ இல்ல ஒரு சிங்க் டேப்லயோ ஏதாவது வந்துட்டு இந்த மாரி கட்டி வச்சிரணும். அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துட்டு வடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மாவு ரொம்பவும் ட்ரை ஆயிறக்கூடாது. கரெக்ட்டான ஸ்டேஜுக்கு எடுத்ததுக்கப்புறமா நல்லா அத பெசஞ்சு விட்டீங்கன்னா, நல்லா சாஃப்ட் ஆயிரணும். விடாம நம்ம பெசஞ்சுட்டு இருந்தாலே நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா கிராக்கே இல்லாம வந்துட்டு உருண்டை புடிச்சுக்கோங்க. பூரிக்கெல்லாம் நம்ம உருண்டை புடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி கிராக் இல்லாம இந்த மாரி புடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 30 பீஸ்க்குள்ள தான் வந்துச்சு. ஒரு 25லேருந்து 30க்குள்ள இருக்கும். நான் கவுண்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன்னா, 5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை. அந்த அளவுல எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஜஸ்ட் கரைஞ்சா போதும். கரைஞ்சு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புடிச்சு வச்சிருக்கிற உருண்டைய எடுத்து நம்ம அதுக்குள்ள போட்டுறணும். போட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு எடுத்துக்கணும். லைட்டா ஜென்டிலா அப்படியே லைட்டா கிளறி விடுங்க. இப்ப பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. ஸோ திரும்ப வந்துட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போறோம். 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லயும் 20 மினிட்ஸ் வந்துட்டு திரும்ப ஒரு மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 2, 3 டேஸ் வச்சு சாப்பிடணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா வெளியே வச்சிடலாம். அது கெடாது. டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தது. நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்ம வந்து பண்ணிடலாம். எனக்கு ஜாமுன் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்கனால நான் இது பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் திரும்ப ஒரு 2, 3 டேஸ் கண்டினியூஸா வந்துட்டு ஒரே பட்டாசு இப்படியே தான் இருந்தா போன தீபாவளி செலிப்ரேட் பண்ணது. ஸோ 1 இயர் ஆச்சுல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பயந்துக்குவான்னு பார்த்தா, அவன் ஒண்ணும் விடல. எல்லாமே வந்து வெடிச்சு தள்ளிட்டு இருந்தான். சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் 2, 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, நானும் அப்படியே நம்மளுக்கு என்ன இந்த புஸ்வானம், சங்கு சக்கரம் அந்த மாரி இதெல்லாம் நானும் அப்படியே விட்டுட்டு இருந்தேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்னிங் தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு டெம்பிள் போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெம்பிள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆஸ் யூசுவல் தீபாவளினாலே நம்ம இட்லி, கறி குழம்பு தான். அதுக்கப்புறம் ஒரு தலைவர் மீட்டி. அன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலா வந்துட்டு அவுட்டிங் போயிருந்தோம். வ.உ.சி கிட்ட தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர்ல ஆல்மோஸ்ட் அந்த லண்டன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்கல்ல எக்ஸிபிஷன் மாரி. ஸோ அங்க கூட்டிட்டு போயிருந்தேன். சூப்பரா இருந்தது. சான்ஸே இல்ல. நான் ஆக்சுவலா பார்த்துட்டே இருந்தேன் யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல அதுல இதுல. எனக்கு போறக்கு டைம் இல்ல. ஸோ தீபாவளிக்கு அடுத்த நாள் எப்படியாவது போயிரணும்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு போயிருந்தேன். கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு 1 வீக் இருக்குன்னு சொல்றாங்க. தெரியல. டீட்டெயில் கேட்டுட்டு நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு வாங்க. சூப்பரா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரியான, என்ஜாய் பண்ற மாரியான ஒரு நல்ல பிளேஸ் வ.உ.சி சொல்லப்போனா. இது இல்லனாலுமே வ.உ.சி சும்மா அப்படியே ஃபேமிலியோட போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்கும் எப்பவுமே. செம்ம கிரவுடுங்க. தீபாவளி அடுத்த நாள் சொல்லவே வேண்டியதில்ல. எப்பவுமே இங்க கிரவுடா தான் இருக்கும். தீபாவளி அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா கிரவுடாவே இருந்துச்சு. நம்ம அப்படியே வந்துட்டு உள்ள போலாம். இங்க பார்த்தீங்கன்னா, 5 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் இல்ல. 5 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ₹100 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு தீம்ல செட் பண்ணியிருக்காங்க. லண்டன் சிட்டி ஸ்ட்ரீட் சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி. இவங்க ஆளே யாரும் இல்ல. ஒரு கிரவுட் கம்மியா இருக்கு. அந்த மாரி டைம்ல போய் பிக் எடுத்தீங்கன்னா, அத உண்மையா சொல்றேன் நேச்சுரலி மொபைல்ல பார்க்கறக்கு ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாரியே தான் இருக்கும். இப்ப ரொம்ப கிரவுடா இருக்கனால அது தெரியுது எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது பார்த்தா. அதுக்கப்புறமா ஒரு சில தீம்ஸ் கூட இருந்துச்சுங்க. இந்த மாரி அங்க ஃபேமஸா என்னலாம் இருக்குமோ டிஸ்னி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டு, இன்னும் 2, 3 பிளேஸ் அப்படியே நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கனாலே தெரியும். இடையில பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட வச்சிருந்தாங்க. பாப்கார்ன் அந்த மாரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீஸ்லாம் பார்க்க ரொம்ப லவ்லியா இருந்தது. நம்ம போய் அங்க ஃபோட்டோ எடுக்கும்போதே அந்த ஷேட் வந்து மாறிட்டே இருந்தது. அதுக்கு தகுந்த மாரி கீழ லைட்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ள இருந்து அப்படியே வெளிய போற வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நம்ம
நம்ம அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, செல்ஃபீஸ்லாம் நெறைய எடுத்துட்டு, ஃபன் பண்ணிட்டு, அப்படியே வெளிய ஜாலியா போயிட்டுருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதுக்கப்புறம் ஹோம் மேக்கர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு நெறைய ஷாப் வந்து போட்டிருக்காங்க. டீ ஷர்ட்டு, அப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம், அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ள யூஸ் பண்றது, செப்பல்ஸ், அசரீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அத தாண்டி அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு. அத தாண்டி இந்த விளையாடுற ஐட்டம் நெறையவே இருந்தது சொல்லப்போனா. அந்த ராட்டினமே பார்த்தீங்கன்னா 2, 2 எல்லாம் போட்டிருந்தாங்க. போன இயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தான். செம்ம க்ரௌடா இருக்கும். இதுவுமே செம்ம க்ரௌடு. நிக்கவே முடியல. எல்லா பக்கமே வந்துட்டு டிக்கெட் வாங்குறதுக்குள்ள என்ன சொல்றது, கியூல நின்னு கெரசின் வாங்குற மாரி ஒரு 50, 60 பேருக்கு அந்த பக்கம் தான் எல்லா ரோலயுமே நின்னு டிக்கெட் வாங்கி உள்ள போற மாரி இருந்தது. இங்க பாருங்க ப்ளூ கலர்லலாம் வந்துட்டு இவங்க அந்த பஞ்சு முட்டாயெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் அத நெக்ஸ்ட் ஒரு ரைட் போனோம். இது ஒரு மாரி என்ன சொல்றது, ரோலர் கோஸ்டரா இல்ல போட்டா என்ன ரைடுன்னே தெரியல. ஏறியாச்சு. செமையா இருந்தது. கிர்ருன்னு சுத்தி விட்டுருச்சு. சொல்லப்போனா இது முடிச்சுட்டு போய் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எனக்கு உட்காந்துட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால ஒரு மாரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வெயிட் பண்ற கேப்ல இவன வந்துட்டு இந்த போட் கேட்டுட்டே இருப்பான். எங்க போனாலுமே இது ஒரு ரைடு இவனுக்கு ரொம்ப ஃபேவரட் என் பையனுக்கு. ஸோ அதுல போயிட்டு இருந்தேன் ஜாலியா. அதுக்கப்புறமா வந்துட்டு ராட்டினம் போனோம். ரொம்ப நேரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் இந்த வெயிட் பண்றதுலயே நம்மளுக்கு டைம் போயிரும். ஸோ வெயிட் பண்ற கேப்ல வேற எங்கேயாவது போலாம்னா அதுக்குள்ள இங்க ஃபுல் ஆயிரும். ஸோ அந்த மாரி இருந்துச்சு. நம்ம இடையில இடையில ஷாப் பண்ணிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தது வந்துட்டு ராட்டினம் அதுக்கு போயிட்டோம். இந்த ரைட் போகும்போது ஆக்சுவலா 2 பேர் தனியா வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியில பார்த்தா இன்னொரு சின்ன குழந்தை, சின்ன பாப்பா வச்சு இன்னொரு பொண்ணு தனியா வந்துருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கீழ இருந்தாங்க. ஸோ நாங்கலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா அப்படியே செட் ஆயிட்டோம். மேல ஒரு அங்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பையன் இருந்தான். அவங்க 2 பேருக்கு நடுவுல என் பையன உட்கார வச்சுட்டு சேஃப்டியா, இந்த சைடு லேடீஸ் உட்காரணும்னு சொன்னல, நானு அந்த பொண்ணு, குட்டி குழந்தை அது ஆக்சுவலா பயப்படவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். இதுல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் அந்த ஏரியா அப்படியே வந்துட்டு ட்ரோன் வியூல தெரியும் பாருங்க. ஆக்சுவலா இது எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கொலம்பஸ் தான் பிடிக்கும். ஆனா என் பையன தனியா அனுப்ப முடியாது அப்படிங்கிறனால நானு ஏறிட்டேன். ஸோ ஒண்ணும் முடியல. ஒரு 20 நிமிஷம் வந்து வெளிய திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போற மாரி இருந்தது. ரொம்ப நம்மளுக்கு சுத்தி விட்டுரும் யாரா இருந்தாலுமே. ஒரு கேங்கே வந்து லேடீஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. வாங்க உங்களுக்கு தலை சுத்தி விட்டுருச்சா, இங்க வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கங்கிற மாரி. ஒரு 20 நிமிஷம் ஆனோனே திரும்ப அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியா ஃபுல்லா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். இது பாருங்க இது பாருங்க மேல இருந்து எடுத்த வியூ. நல்லா நம்மள அந்த இறக்கி விடுற டைம்ல பார்த்தா நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் கீழ இருந்து போம்போதே நினைச்சேன். மேல ஒரு வியூ கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க டோட்டலா அந்த சைட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு கொலம்பஸ் இருக்குன்ட்டு. இது பாருங்க 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். இதெல்லாம் நம்ம கையிலேயே பண்ணிட்டு இருந்தோம் அப்பல்லாம் சொல்லப்போனா. இப்ப இது செஞ்சு விக்கிறாங்க. அந்த போட்டு. நம்ம ஆக்சுவலா அந்த பேஸ்ட்ல பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஐட்டம் அது. இந்த அழகான போட் வாங்கிட்டு அப்படியே நாங்க கிளம்பினோம். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரா ஒரு வாட்ச்மேன் தாத்தா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அந்த ஸ்பீக்கர் சவுண்டுக்கு. அத பாருங்க. குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டா முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எப்போவாதான் கேட்பாங்க. நைட் டைம் பாருங்க சாப்பிட்டுருக்கா. நாங்க வந்துட்டு வஉசியில இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போற வழியில தான் ஐ லவ் கோவை இருக்கு. அங்க வந்துட்டு ஹெச்எஸ்ன்னு சொல்லி ஹெச்எஸ் தான் நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் பேர் மறந்துட்டேன். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப ஐ லவ் கோவைக்குள்ள நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஐஸ்கிரீம் பார் அந்த மாரி நெறைய வந்துருச்சு. நாங்க போற வழியில சரி ஓகே அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரில்லு செம்மையா இருந்துச்சு. சான்ஸே இல்ல. அதுக்கப்புறம் பிரைஸும் ஒண்ணும் ரொம்ப ஹைஃபையாலாம் இல்ல. நான் உள்ள ரொம்ப கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நெனச்சேன். அப்படியெல்லாம் இல்ல. கரெக்ட்டான பிரைஸா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அது முடிச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்க தான் செல்ஃபி ஸ்பாட், அதுக்கப்புறமா கிட்ஸ் விளையாடுற ஏரியா நெறைய இருக்குமாச்சு. ஸோ நாங்க வந்துட்டு விளையாண்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியா போய் கிளம்பிட்டோம். வீடியோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல எடுத்த ஒரு சில பிக்ஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா கண்டிப்பா குயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன் பார்க்கும்போது. நம்ம இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக்ல மீட் பண்ணலாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.